ரொம்ப நாள் ஆச்சு சுனாமி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரித்து அதற்கு தீனி போடக்கூடிய வகையில் இப்போது பிலிப்பைன்ஸ்லையும் இந்தோனேஷியாவிலையும் சுனாமி அலை உருவாகியிருக்கு. ஒரு பெரிய நிலநடுக்கம், அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இரு நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய துரதிருஷ்டமான சில சம்பவங்கள், இது எல்லாத்தையுமே வீடியோ பதிவுகளாக பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தெற்கு பிலிப்பைன்ஸ் 7.8 அளவிலான ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து 8.2 அப்படிங்கிற ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருக்கக்கூடிய நிலநடுக்கம், இப்படி தொடர்ச்சியாக நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் அண்டு இந்தோனேஷியா, ஜெனரல் சாண்டோஸ் அப்படின்னு நகரத்துக்கு பக்கத்தில் கடலோர பகுதிகளில் இப்போ சுனாமி அலைங்கிறது பெரிய அளவில் உருவாகியிருக்கு. அது தொடர்பான காட்சிகள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு பள்ளிக்கூடம் இப்போ தான் முதல் நாள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த குழந்தைகள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கே இனிமேல் போகவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை வீடியோ காட்சியாக பாருங்கள். இடம் ஷேக் ஆகுது. இங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் இந்த இடம் உழுக போகிற மாதிரி தெரியுது. உழுந்துருச்சு. அதில் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்ப பயந்து நடுங்கி போய் இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ஆசிரியர்கள் அவங்கள அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஒரு தர்ம சங்கடமான நிலை. நிலநடுக்கத்தில் பூமி ஷேக் ஆச்சுன்னா பாருங்கள், அவங்களால நிற்கக்கூட முடியல. எல்லாரும் அப்படியே உட்காந்து கதறக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறுது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தோனேஷியாவினுடைய நிலை. அடுத்ததான் இந்த வீடியோ காட்சிங்கிறது, இந்த கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தரையில் இல்லை, வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் ஷேக் ஆகுது. அப்போது இந்த கிரேனில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் காற்றுல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இருப்பு கொள்ளாமல் பில்டிங் மேலேயே அந்த கிரேன் ஆப்ரேட்டர் அப்படி இடிக்குது. அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரியல. கடைசியாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் தான் நம்ம இப்போ ப்ளே பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஒரு சர்ச் ஒன்று, அந்த சர்ச்சில் பெரிய ஏற்பாடுகள், விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே அப்படியே கீழே விழுகுது. டெக்கரேஷன் எல்லாமே உடஞ்சி போச்சு. இதுவும் ரொம்ப கோரமான காட்சிகள் தான். பாருங்கள், சர்ச் தெரியுதா? உள்ளுக்குள்ளே ப்ரேயர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் எவ்வளோ பேர் இருந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல. இன்ன வரைக்கும் இந்தோனேஷியாவோ பிலிப்பைன்ஸோ எவ்வளவு மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இன்னும் கொடுக்க முடியல. ஏன்னா இன்னமும் அந்த சுச்சுவேஷன் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரங்கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்பரப்பு, அங்கே சக்தி வாய்ந்த 7.8 அப்படிங்கிற ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸினுடைய சுல்தான் குடாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய கலமன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அங்கே வீடுகள்லாம் அதிகமான அளவில் இருக்குது. அங்கே சாலைகள்லையும் கடல் நீர் உள்ளே புகுந்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், நம்ம தங்கியிருக்கக்கூடிய வீடுகளில் மழை பெய்யுது, தண்ணி வருது அப்படின்னா ஓகே. கடல் தண்ணி உள்ளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது பாதுகாப்பற்ற ஒரு பகுதியாக தானே உணர்வோம். ஆனால் காட் கிரேஸ், அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, சுனாமி அலை ஒரு 10 அடி, 50 அடி, 96 அடி அந்த மாதிரி வராமல் ஓரளவு மக்கள் தாங்கி கொள்ளக்கூடிய வகையில் மீட்டர் அளவுகளில் தான் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ கடல் மட்டத்தில் அண்டர் வாட்டர் இருக்குல்ல, கடலுக்கு அடியில், அதில் கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கடல் மீன்களில் இருந்து கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனவர்கள் வரைக்குமே அந்த நிலநடுக்கத்தை உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடலுக்கு நடுவில் தான் பாறைகள் ஒன்றோடொன்று உரசும்போது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளின் காரணமாக கடலுடைய ஆழத்தில்
பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுது. அதுதான் வந்து பெரிய அலையாக சுனாமியாக நம்மளால் உணரப்படுது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ் குடியிருப்பு வாசிகளுக்கு இப்போ ஏற்பட்டிருக்குங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது தொடர்பான காட்சிகளும் பாருங்கள். இந்த கப்பல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. கடல் அலைகள் பாருங்க. உள்ளுக்குள்ள வருது. இது எல்லாமே வீடுகளுக்குள்ள வர்றதுக்கான முயற்சி எடுக்குது. இப்படித்தான் பிலிப்பைன்ஸ் மக்கள் அங்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி உள்வாங்கி மறுபடியும் வீடுகளுக்குள்ள வருதுல்ல, அந்த காட்சிகளை தான் அந்த சிறுவர்கள் வந்து படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அட போங்கடா, நீங்கள் படம் பிடிங்களா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இதெல்லாம் தண்ணி. வீடுகளுக்குள்ளே தண்ணி போயிட்டுருக்கு. பா, ரொம்ப கோரமான விஷயந்தான். அது மட்டும் கிடையாது, இந்த காட்சிகள் பாருங்கள். தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடம், அது எவ்வளோ பெரிய ஷேக் ஆகுது பாருங்க. இது எல்லாமே நிலநடுக்கத்தால் உணரப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய வீடியோ தான். தண்ணி இருப்பு கொள்ளாமல் ஆடுது. இதெல்லாம் வந்து கடல் அலைகள் வந்து அப்படியே டைரெக்டாக மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ளே வந்துடுது. பள்ளிக்கூடத்தினுடைய முதல் நாள் நான் சொன்னேன்ல, நிலநடுக்கம் அனைத்தையுமே சிதைச்சிருச்சு அப்படின்னு. திங்கட்கிழமை காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். 7:30 மணினாலே நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஆபத்தானது அப்படின்னு. அந்த வகையில் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது மிண்டவாவ் அப்படிங்கிற பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகள் இன்னும் வெவ்வேறு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான். ஸ்கூலில் உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் இருக்கும், அதனால் ஈஸியாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் வந்து ஜப்பான்லேயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிலநடுக்கத்தின் போது ஜென்ரல் சாண்டோஸ் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய இருனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய நெடுஞ்சாலை, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்கள், பாலம் முதற்கொண்டு, எப்படி சொல்கிறது, ரோடு ஓகே, பாலமே டோட்டலாக ஷேக் ஆகிருக்கு. அதனால ஒசாக்கா மொராயாங்கிற மாதிரி ஏதோ பாட்டு படிச்சுருக்கோம். ஸோ சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோலில் இல்லைங்கிறத பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுவும் ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சாலை பகுதி தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிசிடிவி காட்சிகள் ஒன்று பதிவாயிருந்தது. யாருமே இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் லிஃப்ட் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் பில்டிங் உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுறேன். தொடர்ச்சியாக நம்ம இந்தோனேஷியா சுமத்ரா தீவுகளை பற்றிய பேச்சுக்கள்ங்கிறது 2004 சுனாமி ஏற்பட்ட காலகட்டத்தில் இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ரொம்ப பேர் போன ஒரு இடம் சுமத்ரா அப்படிங்கிற தீவு. அதே மாதிரியான சுச்சுவேஷன் மறுபடியும் இப்போது அங்கே ஏற்பட்டிருக்கு. டுகோனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, ஒரு பயங்கர வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த மலையில் வந்து 3 மலையேறுபவர்கள் இந்த சம்பவத்தில் இறந்து போயிருக்காங்க. குறைஞ்சது 10 பேரை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக அவங்க எடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தான் இது. இது ஃபுல்லாகவே பாருங்கள், ஒரு பெரிய புகை மூட்டம் வந்து காணப்படுது. இந்த புகை மூட்டத்துக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டாங்க எல்லோரும்.
குறைந்தது 3 மலையேறுபவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எரிமலையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப உக்கிரமாக அது வந்து புகையை கக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்து வான்வெளியில் சாம்பலை வந்து அது கக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக இயற்கை வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கத்தால் இதுவரைக்கும் கடைசியாக கிடைச்ச தகவலின் அடிப்படையில் 15 பேர் இறந்து போயிருக்காங்க. 7,20,000 மக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஷாண்டோஸ் அப்படிங்கிற நகரத்தில் தான் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, மீனவர்கள் எல்லாருமே தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கமும் வேண்டுகோள் விடுத்திருக்கு. இப்படி பிலிப்பைன்ஸையும் இந்தோனேஷியாவையும் இறைவன் தான் காப்பாற்ற முடியும். இயற்கையால் நம்ம வந்து ஒரு பெரிய அளவிலான சிரமத்துக்கு உள்ளாயிட்டிருக்கோம். எல்னினோ உள்ளிட்ட பாதிப்புகள்லாம் தொடர்ச்சியாக அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இயற்கை வந்து தன்னுடைய தட்பவெப்பத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றிக்கிட்டே இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஆடி மாதம் காற்றடிக்கும்னு பார்த்தா இப்போ காற்றடிக்குது, மழை பெய்யுது. வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அது தொடர்பான காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.